என்ன தெரியுமா? ஒரு ஆள் கொஞ்சம் ஒழுத்திட்டு வச்சுக்கோங்க, 4 நாளைக்கு அப்படியே டயட் பண்ணலாம். சரியா? 4 நாள் டயட். பால் வேணாம், இடியாப்பம் வேணாம், புட்டு வேணாம், சோறு வாரம் வேணாம். நான் என்ன சாப்பிடுறேன்? முட்டை 2 காலையில் முட்டை 2, பகலைக்கு வந்து கொஞ்சம் சோறு நிறைய மரப்படி, நாளைக்கு வந்து கவுப்பி காட்டல. ஐயோ பார்க்கறதுக்கே பரிதாபம், இப்படி திட்ட பிள்ளையாகி என்ன செய்யறேன்னா 4 நாளைக்கு இப்படி கண்டினியூ பண்ணிட்டு 5ஆவது நாள் பிரியாணி போட்டு பார்க்கிறேன். 5ஆவது நாள் கொடுக்குற புதுவையில அந்த 4 நாள் டயட்டும் அப்படி இவன் நான் பேசுறேன். சரி, பார்த்துக்கிறீங்களா? அப்படியாக ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்க. 4 நாள் ட்ரை பண்ணல, மேக்சிமம் 5ஆவது நாள் அப்புறம் வருவா, ஐயோ திட்டுட்டேனே என்று அதை கரைக்கிறதுக்கு சில கிரீன் டீயை வாங்கி குடிக்கிறேன். இல்லைங்க சார், சுடு தண்ணி குடிக்க ஸ்டார்ட் பண்றேன். அப்புறம் 2 நாளைக்கு நடக்க ஸ்டார்ட் பண்ற, ஓட ஸ்டார்ட் பண்ண, அப்படி ஒரு 10 நாளைக்கு அப்புறம் 2வது டைம் ஒரு 10 நாளைக்கு ஓடும். ஒரு திருப்பி சைக்கிள் உடையும். இது பீச் என்னன்னா ஷார்ட் டைம்ல நிறைய கலோரிஸ் எடுத்துக்கொள்றது. படம் பார்த்து கட்டல தின்றது. ஒரு வெச்சம் பார்த்து சும்மா மிக்சர் கலோரிஸ் இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் எத்தனை கிராம் எவ்வளவு சீனி எடுத்துக்கொள்ளலாம் சாப்பிட? ஒரு நாளைக்கு எத்தனை கிராம் எடுக்கலாம்? 2 தேக்கரண்டி. 2 தேக்கரண்டி தான் ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் எடுத்துக்கொள்ள வேண்டிய சுகர். நீங்க ஒரு கூல் ட்ரிங்க் சாப்பிட்டா எவ்வளவு இருக்குது? ஒரு சின்ன ஸ்ப்ரைட் பாட்டில் குடிக்கிறீங்க, பெப்சி கடிக்கிறீங்க, எத்தனை கிராம் இருக்குது? நான் நினைக்கிறோம் சின்ன சாப்பாடு. நான் பார்க்குற என்னத்தை எவ்வளோ பெருசாக இருக்குது சின்னதாக இருக்குது தான் பார்க்குறோம். அதெல்லாம் பெட்டர். எவ்வளோ குவாலிட்டி, எவ்வளோ கலோரி. இப்போ ஷார்ட் டைமில் சில பிள்ளைங்க இருப்பாங்க, அளவுக்கு அதிகமாக ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க. உமா சொல்லுவாங்க, பிள்ளை சாப்பிட்றதே இல்லை, பிள்ளை சோறு திங்க, அதை எடுத்து தின்னோம். பிள்ளை என்ன செய்யுது? ஒவ்வொரு நாளும் சாக்லேட் தின்னு. பாப்பா, அப்பா, பெரியப்பா, சாச்சா, மாமா எல்லாம் மறக்கல, பிள்ளைக்கு மாஸ் சாக்லேட்டும் என்னது கேட்பரியும் கிட்கேட்டும் கொண்டு கொடுத்தா பிள்ளை எடுத்து தின்னு. வேற சாப்பாடு சாப்பிடாது. இல்லாட்டி ஐஸ்கிரீம் பேக்கெட், வீட்டில் எப்போவுமே ஐஸ்கிரீம் பேக்கெட் வீட்டில் வீட்டில் தேவையான போட்டு தின்னு. இல்லாட்டி மேகியை போட்டு கொடுக்குறேன், இல்லாட்டி ஜெல்லியை செஞ்சு கொடுக்குறேன், இல்லாட்டி இனிப்பு கொடுக்குறேன், டஃபி, சுவிங்கம், எல்லா ஸ்வீட்ஸையும் கொடுத்தா பிள்ளைக்கு தேவைக்கு அளவுக்கு அதிகமான கலோரி கிடைச்சா பிள்ளை என்ன செய்யும்? பிள்ளை தேவையான சாப்பாடு சாப்பிடாது. அதுவும் ஒரு வகையான விட்டமின் டிஃபிஷியன்சி பிளஸ் உள்ள அளவுக்கு அதிகமான ஒபீஸ் ஆகும். இன்றைக்கு உலகத்தில் இனம் காணப்பட்டிருக்கிற மிக பிரதானமான ஒரு பிரச்சனைகள் உண்டு. என்னன்னா சின்ன பிள்ளைகள் வெரி குயிக்கா வயதுக்கு மீறிய வளர்ச்சி, ஒபிசிட்டி. அத வைரஸ் கோலையும் நல்லா செய்யும். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, அப்படியான ஒரு ஈட்டிங் டிசார்டர் ஒரு பிள்ளைக்கு எவ்வளவு கன்சன்ட்ரேஷனோட படிக்க முடியுமா இருக்கும்? சரி,